மனசுலையுமே ஒரு வெறின்னு தான் சொல்ல முடியும். என்னப்பா கல்யாணம் பண்ணது போய் இப்போ என்ன சிறையில் அடைச்சிட்டாங்களேன்னு சொல்லி. அதே மாதிரி தான் அவர் கல்யாணம் பண்ண ஒரு ஆண் ஒரு சில வரிகள் எழுதியிருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் ஒரு நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இது. அப்போ மனைவி கேட்டுக்காங்க, என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அவங்க வீட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ஃபயஸ் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நமக்கு அப்படித்தானே, நமக்கு எல்லாமே நம்ம அனைத்து மாதிரியான் தெரிய வரும். நீங்க அப்படியே அப்படின்னா அடுத்தவங்க ஃபேமிலியில என்ன நடக்குதுன்றது அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஃபயாஸ், என்ன ஜனா சொல்றீங்க? அப்ப ஃபயாஸ் அப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுறார். அதான் ஃபயாஸ் லேட் ஆகி வரவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர் போல இருக்குன்னு. ஓமா, உண்மையா உண்மையா கண்டிப்பா வந்து அவங்க என்ன சொன்னா, அவ என்ன சொல்ல வராது அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை பத்தி சம்பவம்னு ஏதோ ஒன்று அப்படியே நடக்க போகுது. அதுதான் நடந்துருக்கு. அதுதான் பத்தி ஃபயாஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து பேச போறாருன்னு நினைக்கிறேன். ஃபயாஸ், என்ன ஃபயாஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க? அதாவது அது பேசுறதுக்கு முதல்ல ஒரு கோலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நம்ம பார்த்துட்டு வரலாமே. ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அதாவது வந்த கோலர் அப்படியே வந்த வேகத்திலே ஓடிட்டாரு. ஆமா, அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல அவருக்கு. ஆமா, வந்த வேகத்தில் அப்படியே அவருடைய அழைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுட்டு. அதாவது நம்ம வாய்ஸ் எல்லாம் அப்படியே கேட்க முடியலங்க, உங்க வாய்ஸ் எல்லாம் அப்படியே எங்களால கேட்க முடியல, நான் இப்படியே ஓடிடுறேன். சரி ஃபயாஸ், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை கொஞ்சம் சொல்லி முடிச்சு. அதாவது ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு மனைவி வந்து தன் கணவன்கிட்ட கேட்காங்க, என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் கோழி அடிச்சு குழம்பு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணவன் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு மனைவியை முறைச்சு பார்த்துட்டு சொன்னாராம், நான் செஞ்ச தப்புக்கு எதுக்குடி அந்த கோழிக்கு தண்டனை கொடுக்க அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா அந்த மனைவி வந்து கணவர் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல. அதாவது அவர் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணதே தப்பு தான், அதுக்கு எதுக்கு அந்த கோழியை போட்டு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்து ரொம்ப உதவாங்கிருப்பாரு அப்படி போல. நிச்சயமா கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் இருக்கும்போது எங்கம்மா கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கு, ஒழுக்கமா நடக்கல அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே வாங்குவீங்க. ஆமா சலமி, நீங்க எல்லாம் கேர்ள்ஸ் அப்படியே ஒழுக்கத்துல அப்படியே பின்றீங்க, பசங்க நாங்க எப்பவுமே ஒழுக்கத்துல அப்படியே பின்னாயிட்டு தான் போறோம். ஆமா ஆமா, அதுவும் அதான் கல்யாணம் பண்ணா மட்டும் கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் பசங்க நாங்க அப்படியே பின்னாயிடணும், அப்படித்தானே சலமி? அப்படியே கெட்டவங்களாயிருவீங்க நீங்க. அதாவது தொடர்ந்து நம்ம கூட இன்னொரு ஆள் இணைய போறேன், இந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா இணைய போறேன்னு சொல்லி நம்ம லக்ஸி அப்படியே பக்கத்துல வந்து நானும் கண்டிப்பா பேசியே ஆகணுங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. லக்ஸி, அதாவது நீங்க பொண்ணுங்க சப்போர்ட்டா இல்ல எங்க பசங்க சப்போர்ட்டா? லக்ஸி, இல்லையா, நான் யாரும் சப்போர்ட்டும் இல்ல, எங்க வந்துட்டு உண்மையா இருக்காங்களோ அங்க சப்போர்ட். அதாவது அந்த பொண்ணு வந்த உடனே பேச நான் உன் பக்கம் சப்போர்ட் இல்லப்பா, அந்த நான் பொண்ணுங்க பக்கம் தான் சப்போர்ட் அப்படின்னு மறைமுகமா. ஆமா ஃபயாஸ், அது சொல்லித்தானே தெரியணும். நாங்க பொண்ணுங்கன்னா கெத்துமா கெத்து, அப்ப பசங்கன்னா என்னம்மா? வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். ஐயோ என் பக்கம் குப்பை தொட்டி. ஐயோ என் பக்கம் யாருமே இல்லைங்க என்ன காப்பாத்துறதுக்கு. தொடர்ந்தும் பார்க்கலாம் யார் சரி என்ன காப்பாத்த வருவாங்களா இல்லையா. நிச்சயமா நம்ம பக்கம் யாருமே இல்ல, பரவாயில்ல, என்ன காப்பாத்த ஒரு ஜீவன் எப்போ சரி வரத்தானே வேணும். வருவாங்க உங்களுடைய அந்த ஃபியூச்சர் துணை வந்துகிட்டே இருக்காங்களா, அப்படியே வந்துருவாங்க கல்யாணத்துக்கு. அது யார் அது? ஃபியூச்சர் உனக்கு தெரியாதா? ஒண்டா ரெண்டா டசின் டசின் அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே, அது உண்மைதான், அது உண்மைதான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, உங்க காதால கேட்கணும் போல இருக்கு. என் காதால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்க சந்தோஷப்படுறமான எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. பொண்ணு இல்லம்மா, கழுத கூட்டம். ஹர மகாதேவகி. அப்ப கழுத கூட்டம் வேண்டாம். ஐ அம் வெரி ஹாப்பியா. சரி, அதான் முடிவு பண்ணிட்டீங்க 3 மாசம் சேர்ந்து என்ன கலாய்க்கணும்னு கலாய்ச்சிட்டீங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு பாடலுக்கு போய் வருவோமா? அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிகள் இணையலாம். ரொம்ப எல்லாருமே மொக்க போடுறீங்க. ஆமாங்க, நிச்சயமா ஒரு பாடலுக்கு போயிடலாம். உங்க தொல்லையெல்லாம் என்னால தாங்க முடியல அப்படி நான் ஓடி போறேங்க. ஏதாச்சும் ரெடி பண்ணி வைங்க. நிச்சயமா அவளை கலாய்க்கிறதுக்கு அடுத்த பாட்டை தொடர்ந்து அடுத்ததா ஏதாவது கலாய்க்கிறதுக்கு செம்மையா ஒன்னும் வரேன். பார்க்கலாம், தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க.
மழையும் பெய்யுது பட பட படவன இதயம் பறக்குதம்மா துடு துடு துடுவன மனசு துடைக்குது விடு விடு விடுவன வயசு தடுக்குது பிடி 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 என பைத்தியம் பிடிக்குதம்மா அடி எனக்கும் கருகறி உண்டு அதில் உன்னை சுமக்கிற நின்று உன்னை தொட்டதினாலே நான் பறந்து போனேன் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்டேன் நான் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்டேன் செந்தலையில் ஏறி நீ ஒற்றை காலில் நின்று உள்ளங்காலின் ரேகை எல்லாம் பார்க்க சொல்லாதே சிக்கி முக்கி கண்ணால் என்னை உரசி பார்க்காதே என் தலையணை உரைகள் எல்லாம் உண்டாவணி போலே இருக்கு உருங்கும் போதும் உருளும் போதும் உன்முகம் தெரியுதடி கண்ணில் காதல மூக்கல நாக்கல காதல் வழியுதடி குப்பரை தேங்காய் போனே நான் குப்பரப்படுத்தி கிடந்தேன் ஒரு குப்பரை தேங்காய் போனே நான் குப்பரப்படுத்தி கிடந்தேன் நீ எனக்கு திரும்ப பின்னே நான் கோபுரம் போலே இருந்து நானும் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்டேன் நான் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்டேன் சிறு சிறு சிறுதன பெண்கள் சிரிக்குது சுட 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 மழையும் பெய்யுது பட பட படவன இதயம் பறக்குதம்மா பறக்குதம்மா பறக்குதம் துடு துடு துடுவன மனசு துடைக்குது விடு விடு விடுவன வயசு தடுக்குது பிடி 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 என பைத்தியம் பிடிக்குதம்மா பிடிக்குதம்மா கற்பூரம் போலே இருந்தேன் நீ தொட்டதும் துப்பன்னு எரிஞ்சேன் உசுர பொருங்கி உனக்கு கொடுத்து ரொம்ப நாளாச்சு உணவை நிறுத்தி உடல வருத்தி மனசு பிழைச்சாச்சு உன் பார்வை தொட்டதினாலே நான் அழகாய் மாறினேனே மூச்சு காத்து மோதியதாலே பேச்சு முட்டுதடி பேச்சு நின்று போனதுனாலே காய்ச்சல் அடிக்குதடி வெப்பம் கொடுத்து கிளியே என் வயச உடைச்சவளியே புடியே பாரடியும் கண்டறியே நீ ஓடி வாடி வெளியே உன்னால் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்டேன் நான் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்டேன் சில சில சிலதன பெண்கள் சிரிக்குது சுட 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 மழையும் பெய்யுது பட பட படவன இதயம் பறக்குதம்மா மனசு துடைக்குது விடு விடு விடுவன வயசு தடுக்குது பிடி 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 என பைத்தியம் பிடிக்குதம்மா அடி எனக்கும் கருகறி உண்டு அதில் உன்னை சுமக்கிற நின்று உன்னை தொட்டதினாலே நான் பறந்து போனேன் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் போனி கீழே விழுந்து புட்டேன் நான் மேலே 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 போய் புட்டேன் அந்த நிலவில் போனி கீழே விழுந்து புட்டேன் போச்சே பாடலை தொடர்ந்து மணிந்திருங்களோது உங்கள் தாமரை எஃப்எம் வடபோச்சி நிகழ்ச்சியுடன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சலோமி நான் ஏதோ ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்ல போகிறேங்க அப்படின்னு வந்திருக்காங்க. பார்க்கலாம் சலோமி, என்ன கருத்து சொல்ல போகிறீங்களா இல்லை ஜோக் சொல்ல போகிறீங்களா? நான் கருத்தெல்லாம் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன்னு சொன்னால்,
இப்போ வந்து எங்களோட வடபோச்சி நிகழ்ச்சியில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அருமையான காமெடி எல்லாம் தந்துட்டு இருக்கோம். காமெடின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்க போட்டு அறுத்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னா ரம்யா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன். ரம்யா கிருஷ்ணன் தெரியாம இப்ப கூட ரீசெண்டா பாகுபலி படத்துல பட்டையை கிளப்பினவங்க அவங்க தான், அவங்களே தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வடிவேலையும் ரம்யா கிருஷ்ணனையும் இணைச்சி ஒரு இணையதளத்தில் ஒரு நியூஸ் ஒன்று அப்படியே பரவாயில்ல வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் சரியா விளங்கல நினைக்கிறேன் சலோமி. அதாவது இந்த நியூஸை நானும் பார்த்தேன். அப்ப ரம்யா கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காங்க வடிவேல் மேல ப்ரப்போஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம் வடிவேல் மேல. ஆமா ஆமா, என்ன லக்குங்க, வடிவேலுக்கு அடிச்சா லக்கு, செம்ம லக்குங்க. ப்ரப்போஸ் பண்றதுக்காக வேண்டி அவங்க போயிருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு ஷூட்டிங் டைம்ல அது ஒரு பிலிமுக்காக வேண்டி அப்படி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா நடந்தா ஃபயர்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும், சும்மா வடிவேலுக்கு அப்படியே லாட்டரி ஒன்று அடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது எப்படி சொல்றது, அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு வடிவேலுக்கு ஒரு அழகு தேவதை அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி ஆன்டியா போயிட்டாங்க. இப்போ உங்களை அழகுன்னு சொல்லாதீங்க, ஆன்டி ஆன்டின்னு சொன்னாலும் அவ வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு அழகான ஒரு கட்டளையே சாசனம் அப்படி ரொம்பவே அழகாங்க. அதாவது இப்படி இந்த டைம்ல நானும் ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சலோமி. அதாவது நேதாஜி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இந்தியாவில் பாப்புலரான ஆள். அவர் சொல்லியிருக்கிறாரு, செய் அல்லது செத்து மடி. இந்த டயலாக் எங்க அப்பா கேட்டுட்டு அப்பா பாரு படி அல்லது பண்ணியமைன்னு சொல்லி காலங்காத்தால அப்படியே காதை நொய்யின்னு பண்றாருங்க. நீங்க வீட்டுல பார்த்தா எந்த நேரம் எனி டைம் வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வேர்டை வந்து சொல்லாம என்ன சொல்லுவாங்க? நேதாஜி சொன்ன நீங்க தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அதாவது நேதாஜி சொன்ன இந்த டயலாக் எங்க டாடி எவ்வளவு சொல்றாருன்னு பாத்தீங்களா? செய் அல்லது செத்து மடி, இது நேதாஜி சொன்னது. எங்க டாடி சொல்றாரு படி அல்லது பண்ணிமை, இது எங்க பிதாஜி சொன்னது. இது பண்ணி மேய்க்கிறது உங்களுக்கு செட் ஆகும். இப்ப கூட நான் மேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கிறேன், கூட இருக்கிற கொஞ்சம் பேர் நான் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களை கூட மேய்ச்சிக்கிட்டு தானே போறேன். நாங்கெல்லாம் அப்படி இல்ல ஃபயாஸ். ஆமா, சலோமி வந்துட்டு பண்ணியெல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணி நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. அது ஒரு புது வகையான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம எதுக்கு நமக்கு வீண் பிரச்சனை? சலோமி வந்து ஒரு புது வகையான ஒரு உயிரினம், நமக்கு எதுக்குங்க வீண் பிரச்சனை? நான் இதுக்கு சிரிக்க மாட்டேன். அதாவது நம்ம எனக்கு சிரிப்பு வரல. யோஜனா ஏதோ திங்க் பண்றாப்ல, ஏதோ செம்மையா கலாய்க்க அவங்க இங்க இருந்துட்டு அவங்க சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு. அப்படி எப்ப பாரு தன்னை லவர் பக்கம் தான் அவங்க சிந்தனை எல்லாம் அப்படியே சிதற விட்டாங்க. அவங்கள இந்த வியாதியில இருந்து காப்பாத்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பாய் ஃப்ரெண்ட் யோசிக்கிறதுக்கு போயிட்டாங்க, அவங்களோட யோசனை எல்லாம் அங்க போயிடுச்சு. அவங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி நம்ம சொல்ல போனா சும்மா இல்லைங்க, அப்படியே ஒரு அழகு, அவரை பத்தி வர்ணிக்க முடியாது உண்மையிலே. அங்க யார் யார சைட் அடிக்கிறாரோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பா யோஜனா. சிசி அப்படி இல்ல ஃபயாஸ், வந்ததுல இருந்தே காதல்ன்றதும் பொண்ணு என்றது என்ன நடக்குது ஃபயாஸ்? அதாவது நீங்க பொண்ணுங்கன்னு சொல்லும் போது இப்ப உங்க லவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன் தானே. ஆனா எனக்கு இன்னும் ஒண்ணு தோணுது, இப்ப நீங்க கவலைப்படுவீங்க அங்க யார சைட் அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனா அந்த பையன் ஃபீல் பண்ணவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? இந்த மூஞ்ச நான் பார்த்ததே பெரிய விஷயம், இதுல எவன் வேற எவன் பார்க்க போறான்? எதுக்கு ஃபயாஸ் இதெல்லாம்? யோஜனா வந்து நீங்க இப்படி அசிங்கப்படுத்த கூடாது. அதாவது நான் உங்களை அசிங்கப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது சலோமியை பத்தி சொல்ல போனா அவங்க ஃபேமிலி ஒரு சிங்கர், இவரும் ஒரு பாடகர். சலோமி ஒரு பாடகி, சலோமியோட ஹஸ்பண்ட் அவர் ஒரு மிகப்பெரிய பாடகர்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருமே மாறி மாறி சும்மா நைட்ல பாட்டு பாடி அப்படியே செம்மையா அப்படியே தன்னை பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சலோமியை கலாய்ச்சி அப்படியே ஒரு குதூகலத்தோட. சலோமி ஏதாவது ஒரு இன்னும் ஒரு ஜோக் சொல்ல போற விரும்புறீங்களா? என்னட்டு அப்படி எதுவுமே ஜோக் இல்லை, நான் வந்து காமெடி சீன் ஒன்று அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற இருக்கேன். காமெடி சீனா? இல்ல சலோமி, காமெடி எல்லாம் நீங்க சொன்னீங்க, திரும்பி திரும்பி எதுக்கு காமெடி? நான் சொன்ன காமெடியில நீங்க சிரிச்சீங்களா யோஜனா? ஐயோ, அப்புறம் பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் நல்லா கலாய்ச்சிட்டோம். அவங்கள தொடர்ந்து நம்ம இன்னும் காமெடி சீன் போட்டா நல்லா இருக்காது, ஒரு பாடலுக்கு போகலான்றீங்களா சலோமி? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு பாடலை பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சி. அதாவது நம்ம சின்ன கோயில் சித்ரா சலோமி அவங்க ஒரு பாடலுக்குள்ள போவோம்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு பாடலுக்கு இணைஞ்சிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.